வணக்கம் தமிழா. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். கடந்த 2 நாளாக இதை பற்றி தான் ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. டெல்லியில் பிடிப்பட்ட போதைப்பொருள் ஆசாமிகள், இதை பற்றி தான் பேச போகிறோம். இதை பேசுறதுக்கு முன்னால் திமுக காரங்களும் பாஜக காரங்களும் இருந்தால் இந்த வீடியோவை பார்க்காம ஓடிடுங்க. உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் இங்கே பேச போகிறேன். அதனால் நம்ம சேனல் அப்படியே ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி மட்டும் வச்சுங்க. அப்பப்போ அரசியல் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க. இந்த நாடு நாசமாக போயிட்டுருக்கு உண்மையாலுமே. ஏன்னு கேட்டால் போதைப் பொருள் அந்த அளவுக்கு இங்கே இருக்க இளைஞர்களை அந்த அளவுக்கு போதைப் பொருள் கெடுத்து குட்டி சவராகிட்டு இருக்கு. அதற்கு உடந்தையாக இங்கு இருக்கும் அரசியல்வாதிகள், அது எந்த ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, பாஜக சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, திமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரோட ஆதரவோட இந்திய நாட்டு இளைஞர்கள் படுகுழியில் ஆதாள படுகுழியில் அழிஞ்சு கொண்டிருக்கிறார்கள் போதைப் பொருளை. அந்த மாதிரி தான் கடந்த நேற்று டெல்லியில் சைதை தாராப்பூர்னு ஒரு இடத்துல ஒரு 45 கிலோ இருக்கும் ஹெராயின் பிடிச்சிருக்காங்க. போதைப் பொருளுடைய மூலப்பொருள் சொல்லுவாங்க, மெத்தன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிருக்காங்க. இதை பிடிச்சது மட்டும் இல்லாமல் இதில் 3 பேர் தமிழ்காரங்க. இந்த 3 பேருக்கு தலைவர் இருக்கார் பத்தியா, அவரும் ஒரு தமிழ்காரரு. இதெல்லாம் பிடிச்ச உடனே ரொம்ப பயமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அந்த தலைவர் திமுகவை சேர்ந்தவர். இதெல்லாம் இவங்க இப்போ தான் ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னால் இல்லை போதைப் பொருள் தடுக்கிறேன்னு சொல்லிட்டு பெருசாக திமுக விழிப்புணர்வுலாம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் கூட அந்த ஜாஃபர் சாதிக்கின்றவர் கலந்துக்கிட்டு பயங்கரமான போலீஸ்கிட்ட அவார்ட்லாம் வாங்கினார். நம்ம யாரை நம்பியிருக்கோமோ அவன் தாயா நம்மளை வச்சு செஞ்சுருக்கான். அந்த இடத்துக்கிட்ட உண்மையுமே டெல்லியில் அந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க. 45 கிலோ இருக்கும். இதனுடைய மதிப்பு மட்டுமே இல்லை, என்ன சொல்றது, 2000 கோடி 3000 கோடிக்கு மேலே சொல்கிறாங்க. இந்த கோடியாகட்டும் எதாக இருக்கட்டும். ஆனால் இங்கே இருக்க நிறைய இளைஞர்கள் இல்லை கெட்டு குட்டி சவரா போகிறாங்க. இதை பற்றி யாராவது கவலைப்படுங்க. இவ்வளோ தூரம் ஊழல் நடந்திருக்கும், அது நடந்திருக்கும் தான் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களே தவிர அதை பயன்படுத்தி எத்தனை குடும்பங்கள் வீணாயிருக்குன்னு சொல்லிட்டு இதை பற்றி யாரும் பேசவே இல்லை. உண்மையுமே போதைப் பொருளை பிடிச்சாங்க, இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, திமுகவை திட்டுறாங்க. ரைட், இதெல்லாம் உண்மை. திமுகவை திட்டணும், நானும் திட்ட தான் போகிறேன். ஆனால் அதை வைத்து எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு பாருங்களேன். அதை பயன்படுத்துகிற இங்கே இருக்க இளைஞர்கள் அதை பயன்படுத்தி அதில் குடும்பங்கள் படிப்பு கிடையாது, படிப்பு படிக்காமல் போயிடுவான். அதில் முழுகின உடனே அந்த குடும்பத்தையே மறந்துடுவான். இது அப்பாவா அம்மாவா இந்த அளவுக்கு கூட சிந்தனை இல்லாமல் படிப்பை விட்டுட்டு அவனுடைய லைஃபே அந்த அளவுக்கு லைஃபை வீணாக்கிற ஒரு பொருளை இந்தியாவில் சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அந்த அளவுக்கு இந்த 2 அரசாங்கமே சரி, திமுக அரசாங்கமும் பாஜக அரசாங்கமும் ரொம்ப மெத்தனை போக்கா நடந்துட்டு. உண்மையுமே இந்த போதைப் பொருள் தடுப்பில் ரொம்ப யாராவது எங்கேயாவது கெட்டு குட்டி சவரா போட்டோம், இளைஞர்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டா வருங்காலத்தில் இந்தியாவில் யார் தான் இருப்பாங்கன்றது தெரியல. சரி, நம்ம இந்த போதைப் பொருளுக்கு ஒரு ஏன்னு கேட்டால் இது எல்லாத்தையும் முழுசு அம்பலப்படுத்தணும்ல. இந்த பிடிச்சவங்க 3 பேரும் தமிழ்காரங்க பிடிக்கிறாங்க. விசாரித்த உடனே பட தயாரிப்பாளர், அரசியலில் திமுகவில் இருக்கார் இவர். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இவர் என்ன சொல்கிறது, வெள்ள நிவாரண நிதியாக பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இவங்க போதைப் பொருள் இது பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த போதைப் பொருள் கடத்துறதுக்கு எதை பயன்படுத்துகிறோம், தேங்காய் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் பவுட்ரு, உணவுப் பொருட்கள், இதில் வச்சு பயங்கரமாக கடத்திருக்காங்க. கடந்த 4 மாதமாக ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இந்த ஃபோன் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியா, இங்கேருந்து அந்த சுங்கத்துறை அதிகாரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள இன்ஃபர்மேஷன் டெல்லி கொடுத்து 4 மாதமாக இவங்கள ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கலாக நேற்று போய் பிடிச்சிருக்காங்க. NCVPன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, இந்திய போதைப்பொருள் தடுப்பு ஆணையம் ஒன்று இருப்போம், அதை போயிட்டு பிடிச்சிருக்காங்க. பிடிச்ச உடனே பயங்கரமாக நாங்கள் இந்திய நாட்டுக்காக நாங்கள் காப்பாற்றுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற திமுக, சமூக நீதி பேசுகின்ற திமுக, அந்த கட்சியில் இருக்க ஒரு முக்கிய நபர், பெரிய பெரிய அவார்டுலாம் அந்த கட்சியில் அவர் கொடுக்கப்பட்டது, அதுவும் பொறுப்பில் வேற இருக்காரு. அந்த நபர் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னா பெரிய அந்த ஒரு நபர் சம்பந்தப்பட்டதாக இருக்க 100% வாய்ப்பில்லை. அதற்கு பின்னால் பயங்கரமான வேலைப்பாடுகள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கைகள் இருந்தால் மட்டுமே இந்த அளவுக்கு தெளிவாக பண்ண முடியாது. தேங்காய் பவுடரில் வச்சு அதை கடத்திருக்கானுங்க. கடந்த 2-3 வருஷமா எப்படி திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இவனுங்க ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் கடத்திருக்கானுங்க. அதனால எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க. அதனால எத்தனை குழந்தைங்க தற்கொலை பண்ணியிருப்பானுங்க. திமுக ஆட்சியில் உண்மையிலுமே விவசாயத்துக்கு எதாவது பண்ணீங்களா? கிடையாது. பாஜக ஆட்சியில் விவசாயத்துக்கு எதாவது பண்ணல? கிடையாது. நீங்கள் வரவங்க எல்லாம் விவசாயத்தை அழிக்கணும், இளைஞர்கள் அழிக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு வர நீங்கள் எல்லா அரசியல்வாதிகளும், பிஜேபி அரசியல்வாதியும் திமுக அரசியலும் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வர நீங்கள் என்னதான் நல்லது பண்றீங்க? அங்க விவசாயியை சுட்டு கொள்றீங்க, இங்க பாரந்தூர்ல விமான நிலையம் அமைக்க இங்க விவசாயிகளை அடிக்கிறீங்க. இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்தா, நான் கூட திமுக ஆட்சிக்கு வந்த உடனே
பயங்கரமாக யோசித்தேன். வந்த உடனே நீட்டு தடை பண்ணுவாங்க, மதுவை தடை பண்ணுவாங்க, பயங்கரமாக தடை பண்ணுவாங்கன்னு பார்த்தா பஞ்சு மிட்டாயை தடை பண்ணுறானுயா. குழந்தைங்க சாப்பிட்ற பஞ்சு மிட்டாயை உயிருக்கு ஆபத்து. ஆமாம், உயிருக்கு ஆபத்து தான் மது பொருள். என்னது சரக்கு அடிக்கிறாங்களா, அது உயிருக்கு ஆபத்து தான். தடை பண்ணா குடும்பம் கெட்டு போயிடுமா? உங்கள் குடும்பம் சம்பாதிக்க முடியாதா என்ன? அதனால் தடை பண்ணாமல் இருக்கீங்களா? போதைப் பொருள் உடம்புக்கு நல்லது தான். ஏன் உங்ககிட்ட இருக்க ஆட்சி அதிகாரம் எல்லாமே இருக்கேன், அதை வச்சு போதைப் பொருளை தடுக்க முடியாது. நீங்கள் நினச்சா தடுக்கலாமே, ஏன் தடுக்க மாட்டேங்கிறீங்க? அவன் குடும்பம் வாழணுமா, இல்லை இங்கே இருக்க அரசியல்வாதிகளாக வாழணுமா? அப்புறம் எதுக்காக தடை பண்ண மாட்டேங்கிறீங்க? எல்லாமே இந்த உலகத்தில் உயிருக்கு ஆபத்து தான். பஞ்சு முட்டை பஞ்சு உண்மையிலுமே செம கடுப்பு வருது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது. இந்த அரசியல்வாதிகள் உண்மையில் மக்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா பஞ்சு மிட்டாய் தடை பண்ணுறானுங்க. இவங்க பஞ்சு மிட்டாய் தடை பண்ணிக்கிறான். ஒருத்தன் ராமர் கோயில் கட்டி ராமர் தூங்கணும்னு 1 மணி நேரம் லீவ் விடுறாங்க. அந்த சாமி வந்து குழந்தையா இருக்கு. அப்புறம் என்னது இந்த சீதாவுக்கும் இதுக்கும் அக்பருக்கும் கல்யாணம், அது ஒரு கேஸு. நாட்டில் எவ்வளோ முக்கியமான வேலைகள் நடந்தாலும் இந்த அரசியல்வாதிங்க அரசியல் பண்ணுறதுக்காக மட்டமான விஷயங்கள் நடத்து அதில் அரசியல் பண்ணி அதில் பெருசாக வருது. இவங்களுக்கு இந்த போதைப் பொருள் எவெல்லாம் கடத்துறானோ இல்லை, அதே போதைப் பொருளை அவனுக்கு கொடுத்து அவனை கொல்லணும். இங்கே வெளியில் வந்து நாங்கள் அப்படி இப்படிலாம் பயங்கரமாக பேசுகிறானுங்களே இந்த அரசியல்வாதி. உண்மையிட்டு இந்த அரசியல்வாதிங்க இப்படிலாம் பேசுகிறாங்களே, இந்த போதைப் பொருள் எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு. அந்த குடும்பத்தில் அவன் குடும்பத்தில் இருக்கான் பார்த்து, எவனுக்காவது அந்த போதைப் பொருளை கொடுத்து அவன் கண்ணு முன்னால் அந்த குழந்தைங்க செத்து போகணும். இல்லை அந்த குழந்தைக்கு ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது இருந்தால் தான் இவனுங்களாம் திருந்துவானுங்க. இவனுங்க முடிவு எடுத்தால் உண்மையுமே திருத்த முடியும். ஆனால் இங்கே இருக்க எந்த அரசியல்வாதியும் தன் சுயநல லாபத்திற்காக 3 வருஷமாக ஒருத்தவங்க ஒரு கட்சியை சார்ந்தவங்க இவ்வளோ தரம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கட்சியின் தலைமை உடனே அந்த நியூஸு என்சிபி நியூஸில் வந்த உடனே திமுக வந்து அந்த என்னது ஜாஃபர் சாதிக்கு வந்து உடனே நீக்கப்படுறாரு. இப்போ வரைக்கும் இடைநீக்கம் தான் பண்ணுவாங்க. இப்போ கூட நடுவில் கூட ஒருத்தன் சீமா ராஜேந்திரன் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, அவர் இடைநீக்கம் பண்ணிட்டு திருப்பி சேர்த்துக்கலையா. ஆனால் இந்த ஆளை கட்சியிலேருந்தே திருத்துறாங்க, நீக்கிறாங்க. பயம் வந்துருச்சு பழுது திமுக. உண்மையுமே திமுக வந்தால் பயங்கரமாக மாறிடும், தமிழ்நாடு மாறிடும். நான் உண்மையிலுமே என்ன நினச்சேன்னா, தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் கல்வியில் பொருளாதாரத்தில் எல்லா இடத்துலையும் முன்னால் வரும்னு பார்த்தா போதைப் பொருளில் முன்னால் வந்துட்டு இருக்குதுங்க. இன்னுமே போதைப் பொருள் முன்னெல்லாம் டெல்லி மும்பை இந்த மாதிரி இடத்துல தான் பயங்கரமான போதைப் பொருட்கள். இப்போ இந்த கடந்த 3-4 வருஷத்தில் தமிழ்நாட்டில் அது நம்ம சென்னையில் அதிகமாக இருக்குதுங்க. அதை நினச்சா தான் வயிறு வாயெல்லாம் எரியுது. எதிலும் நம்ம முன்னேறிட்டு போகிற தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தில் வந்து பின்தங்கி அதில் நம்ம முன்னேறிட்டு போகிறோமா, அதுதான் ரொம்ப கேவலமாகுது. அப்போ எங்கே தப்பு நடக்குதுன்னா ஆட்சி நடத்துகிறவங்ககிட்ட தப்பு இருக்குது. இது சென்னையில் மட்டும்தான் நடக்குதா, இல்லை திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே விட்டுட்டு பாஜக குஜராத்தில் 1 டன் லோத்தலில் வந்து பிடிச்சாங்க. இது குஜராத்தில் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அதை பற்றி பேசவே இல்லை. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல, இந்தியா ஃபுல்லாக நடக்குது. இங்கே இருக்க இந்தியர்கள் அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்திய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, இளைஞர்கள் இதை கட்டுப்படுத்துகின்ற அரசாங்கமும் இதை பற்றி தெளிவாக முடிவு எடுக்காமல் அப்படியே விட்டுட்டு அப்படி எங்கள் குடும்பம் யார் கெட்டு குட்டி சோறா போனால் நம்மளுக்கு நம்ம அரசியல்வாதி பதவிக்கு வந்துட்டோமா, இவிஎம் மிஷினை வச்சு பிடிச்சி பதவிக்கு வந்துட்டோமா, போதும் அவ்வளோதான். மக்கள் கெட்டு போனான்னா அரசியலுக்கு வர வரைக்கும் மக்கள் காலில் போய் ஓட்டு வாங்குற வரைக்கும் மக்கள் காலில் விடுறது. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் 8000 ரூபாய் 8 கோடி ரூபாய் காரில் போங்க, 10 கோடி ரூபாய் காரில் போங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டவன் எல்லாம் படிக்காமல் கொள்ளாமல் இந்த பக்கம் ஜெய் ஸ்ரீராம், இந்த பக்கம் போதைப் பொருள், இந்த பக்கம் அல்லாஹ் அக்பர், இந்த பக்கம் ஹல்லேலூயான்னு பாடிட்டு மக்கள் எல்லாம் நடுத்தெருவில் வரட்டும், அரசியல்வாதிக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது உண்மையாலே. இவ்வளோ ஒரு போதைப் பொருள் எடுத்தால் அவனை சிவியராக ஆக்சிடென்ட் சுடுங்க, நடு ரோட்டில் விட்டு சுடுங்கயா. அப்போ தான் திருப்பி அவன் போதைப் பொருள் திருட மாட்டான், போதைப் பொருள் கடத்த மாட்டான், குழந்தைங்களுக்கு கொடுத்து கெடுக்க மாட்டான்யா. கிடைக்கிறதால தானே அவன் குடிக்கிறான், அவன் அதை இது போதைப் பொருள் பயன்படுத்துறான். இல்லைன்னா அவனுக்கு எப்படி கிடைக்கும்? இவ்வளோ பேர் என்சிபி இருக்குது, அமலாக்கத்துறை இருக்குது, இத்தனை போலீஸ்காரன் இருந்தும் ஒருத்தவன் கடத்துறான்னா அப்படியே கடத்திட முடியுமா? இவங்க அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், இவங்களுடைய பின்புலத்தால் மட்டுமே இவ்வளோ விஷயம் நடக்குது இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி. அதனால் போதைப் பொருட்கள் ஒழியப்பட வேண்டும். இங்கே இருக்க தயவு செஞ்சு காவலர்கள் வந்து அதற்கான சிவியராக ஆக்ஷன் எடுத்து இங்கே போதைப் பொருள் வந்து தடுக்கணும். போதைப் பொருள் வந்து ஒருத்தவன் பயன்படுத்துறது மட்டும் கிடையாது, அதில் அவன் குடும்பம் பயன்படுது, அவன் எஜுகேஷன் பயன்படுது, அவன் குழந்தை குட்டிகள் பயன்படுது, அவருக்கு பின்னால் ஒரு சமுதாயம் வந்து அழிக்கப்படுகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. தயவு செஞ்சு உங்கள் கையெடுத்து கும்பிட்ற மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த போதைப் பொருளை எப்படியாவது தடை பண்ணுங்க. இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் எப்படியாவது தடை பண்ணி இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க. நன்றி.